இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 20. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்துல குடும்பமாய் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா? உங்க வீட்டுல நீங்க 2 பேர் இருக்கலாம், இல்ல 3 பேரா இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் கூடி இருந்து ஜெபிக்கிறீர்களா? அந்த இடத்துல ஆண்டவர் வருவேன்னு சொல்லுகிறாரு. அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் வல்லமையானது. 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது தேவ பிள்ளைகள் சபையார் ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான ஜெபம், இன்னொரு பக்கம் சிறைச்சாலையில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஜெபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, எந்த காரியத்துக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார்களோ, எந்த காரியத்துக்காக கூடியிருந்து ஜெபித்தார்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தாரு. பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். பேதுரு அடுத்த நாள்ல கொலை செய்யப்பட போகிற அந்த பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். பேதுருவை உயிரோடே அவர்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். பிரியமானவர்களே, கூடியிருந்து ஜெபிக்கிறீங்க, ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல ஏசப்பா வருவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நிச்சயமாய் காண்பீர்கள். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்கனால தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்க கூடி இருக்கிறீர்களோ அங்க நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறீரே, நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பமா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக, ஆண்டவர் அதிசயத்தை செய்வீராக. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, பலவிதமான தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.